பப்பாளி காயில் தான் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பப்பாளி காயை தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு பப்பாளி காயை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதுலேயே அரைப்பதே வெந்துடும். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கிற டைமில் நம்ம இந்த பப்பாளி காயை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மூடி போட்டு வேக வைப்போம். தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.